வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிஹேவியர் ஆஃப் ஐடியல் அண்ட் ரியல் கேஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியல் அண்ட் ரியல் கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியல் கேஸை பற்றி ரொம்ப படிச்சிருப்போம். அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் பார்த்துடலாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் அண்ட் ரியல் கேஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் லாக்கள் இருக்குது. பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரோ லா, அந்த 3 லாவும் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன், த்ரோட்லிங் ப்ராசஸ், ஜூல் தாம்சன் கோஎஃபிசியன்ட், கம்ப்ரசிபிலிட்டி ஷார்ட்டுக்கு சிலபஸில் இருக்குது, ஆனால் நம்ம வந்து பார்க்க போகிறது இல்லை. வைரல் ஈக்குவேஷன், பிடி பிரிட்ஜ்மேன் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஈக்குவேஷன், பிடி பிரிட்ஜ்மேன் ஈக்குவேஷன், வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன், லா வந்து பார்த்திங்கன்னா பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரோ லா 3ம் பார்க்க போகிறோம். அப்புறம் ஐடியல் அண்ட் ரியல் கேஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து த்ரோட்லிங் ப்ராசஸ், ஜூல் தாம்சன் கோஎஃபிசியன்ட் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 2019 பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்லேருந்து எந்த கொஷின் கேட்டிருக்கானா, 2 கொஷின் கேட்டிருக்கான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி ரிமைன் அன்சேஞ்ச்டு ஃபார் ரியல் கேஸ் டூரிங் த ஜூல் தாம்சன் ப்ராசஸ்? ஓகேங்களா? ஜூல் தாம்சன் ப்ராசஸ் அப்போ எது சேஞ்ச் ஆகாது. நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்தால்பின்னு தெரியும், முன்னாடி பார்க்கலாம். அடுத்தது என்ன கேட்டிருக்கான், இஃப் H ரெஃபர்ஸ் தட் ஹீட், T ரெஃபர்ஸ் த டெம்பரேச்சர், தென் இன் த த்ரோட்லிங் ப்ராசஸ். ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தாங்க. இதுவும் ஒரே கொஷின் தாங்க, இதுவும் ஒரே கொஷின் தாங்க. அப்போ த்ரோட்லிங் ப்ராசஸ் தான் வந்து ஜூல் தாம்சன் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஜூல் தாம்சன் யூஸ் பண்ணால் நமக்கு என்தால்பி வந்து கான்ஸ்டன்ட்னு தெரியும். அப்போ என்தால்பி கான்ஸ்டன்ட்னா நமக்கு H1 ஈக்குவல் டு H2. இந்த இதில் அதே தாங்க. இப்போ 2 கொஷினும் ஒரே மாதிரி தான் கேட்டிருந்தான். கொஷின் எடுக்கிறவங்களுக்கு கொஷின் எடுக்க தெரியுமா தெரியாது இல்லை, நமக்காக ஈஸியாக எடுத்து விட்றாங்க. ஓகேங்களா? இப்போ 2019 வரைக்கும் செம்ம ஈஸியான கொஸ்டின். 2018 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கேட்டிருக்கான். நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் 3 ஈக்குவேஷன். வைரல் ஈக்குவேஷன், ஓகேங்களா, பெல்லி ஈக்குவேஷன், அப்புறம் வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன். கிப்ஸ் ஈக்குவேஷன் வந்து கிடையாது. கிப்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா H-TS வரும். ஓகேங்களா? H-TS வரும். அப்புறம் 2018 ஈஸியான கொஸ்டின். 2014 பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் ஆஃப் ஏ கேஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் கவர்ன்டு பை. கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட்டை வந்து அதாவது ஹீட் பண்ணுறோம். அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் எதில் வரும்? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இதில் வரும் பாயில்ஸ் லாவா, சார்லஸ் லாவா? இந்த 2 லா மட்டும்தாங்க. ஓகேங்களா? அப்போ பாயில்ஸ் லா, சார்லஸ்ன்னு பார்க்க போகிறோம். இப்போ 2013 1 அச்சீவிங் த கூலிங் எஃபெக்ட் பை ஜூல் தாம்சன் கெல்வின் எக்ஸ்பென்ஷன், த இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் மஸ்ட் பி பிலோ. இப்போ நான் இதை பற்றி பார்க்க போகிறேன். அப்போ ஜூல் தாம்சன் நான் பார்க்குறப்ப, அந்த ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் பார்க்குறப்ப ஒரு டிபி டயக்ராம் பார்ப்போம். அந்த டிபி டயக்ராமை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க, லா இருக்குது, ஈக்குவேஷன் இருக்குது, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா த்ரோட்லிங் ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த 3 கான்செப்ட் படித்தோம்னா நாம் 3 கொஸ்டின் வந்து எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐடியல் அண்ட் ரியல் கேஸ் பிஹேவியர், அவகாட்ரோ லா. அவகாட்ரோ லா என்ன சொல்கிறாங்கன்னா, according to the Avogadro law, 1 kilomole of any gas occupies the volume of 22.4 meter cube at standard temperature and pressure. அதாவது நமக்கு ஒரு கேஸ் இருக்குங்க, அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமோல் இருக்குது. அந்த கிலோமோல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வால்யூம் அடைச்சிக்குன்னா 22.4 மீட்டர்ஸ் கியூப். அது எப்போனா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 டிகிரி, ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர்னால் 1 பார். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவகாட்ரோ லா பொறுத்த வரைக்கும் எனக்கு 1 கிலோமோல் ஆஃப் எனி கேஸஸ் எடுத்துக்கிறேன். அது எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுன்னா 22.4 மீட்டர் கியூப். அது எப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷரில். இப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எனக்கு 0 டிகிரி செல்சியஸ், ஸ்டாண்டர்ட் ப்ரெஷருங்கிறது 1 பார். ஓகேங்களா? அப்போ 1 கிலோமால் ஆஃப் எனி கேஸ் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட். இப்போ நான் ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு கேஸோட 1 கிலோமால், ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு த மாலிகுலர் வெயிட். ஒரு கேஸோட மாலிகுலர் வெயிட் எதுக்கு ஈக்குவல்னா 1 கிலோமோல் ஆஃப் எனி கேஸ் மாஸ். ஓகேங்களா? அந்த மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமால் மாஸ் ஈக்குவல் டு த மாலிகுலர் வெயிட். அப்போ மாஸ் ஈக்குவல் டு த மாலிகுலர் வெயிட். அப்போ மாஸ் ஈக்குவல் டு த n இன்ட்டு மாலிகுலர் வெயிட்டு. என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல், எத்தனை மோல் எடுத்துக்கிறோம். 1 கிலோமோல் எடுத்தோம்னா 1 மாலிகுலர் வெயிட். ஓகேங்களா? 10 கிலோமோல் எடுத்தால் அப்போ எவ்வளோ வரும் நமக்கு? அப்போ 10 இன்ட்டு மாலிகுலர் வெயிட், அதோட மாஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயில்ஸ் லா, ஓகேங்களா, நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு அவகாட்ரோ லா முடிச்சிட்டோம். அப்படி வந்து பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா இஸ் ஸ்டேட் தட் ஃபார் எனி கேஸ் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த 1 பை வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அதாவது ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த 1 பை வால்யூம் அட்
டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஃபார் மாஸ் ஃபிக்ஸ்டு அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அதாவது ஒரு கேஸுக்கு குறிப்பிட்ட மாஸ் ஃபிக்ஸ்டு ஆகிறப்ப நமக்கு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த 1/வால்யூம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கும். நமக்கு என்ன தெரியும், நமக்கு பொறுத்த வரைக்கும் பிவி = ஆர்டி ஆர் எம்ஆர்டின்னு தெரியும். அப்போ நமக்கு என்ன கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்டாக மாறிடும். அப்போ பிவி = கான்ஸ்டன்ட். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிவி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/T. அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ இது கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி மேலே பார்த்தோம்ல, ஓகேங்களா, அந்த கொஸ்டின். அப்போ பிவி = கான்ஸ்டன்ட். அப்போ பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/T, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்படி இருந்துச்சுன்னா பாயில்ஸ் லா. ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/T அப்படின்னு சொன்னால் நமக்கு பாயில்ஸ் லாங்க. சார்லஸ் லாவை நமக்கு பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு த சார்லஸ் லா ஃபார் எனி கேஸ் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ப்ரெஷர் = ஆர்டி. அவன் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோ. அப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி. வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெஷர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அப்போ ஃபிக்ஸ்டு மாஸ், ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு மாஸ். அப்போ நமக்கு V/T = கான்ஸ்டன்ட். அப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டீனா நமக்கு V/T = கான்ஸ்டன்ட், ஓகேங்களா. இதான் வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் லா. பாயில்ஸ் லா நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னங்க கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டுங்க. அப்போ பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/T. இது வந்து பாயில், ஓகேங்களா. பாயில்னால் நமக்கு ப்ரெஷர் இருந்தால் பாயிலாம், அப்போ ப்ரெஷர் இருக்கும். அப்போ நமக்கு சார்லஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி. அப்போ V/T = கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல என்னங்க, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்போ நாம் எதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும், பாயில்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், சார்லஸ் லாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து பாருங்க நமக்கு தெரியும் PV/T = C, அதாவது பர்ஃபெக்ட் கேஸுக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்ல PV/T = கான்ஸ்டன்ட். பாயில்ஸ் லாவாக இருந்தால் நமக்கு என்ன, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ஓகேங்களா. அடுத்து சார்லஸ் லா வந்தால் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், PV/T = C. பிவிங்கிறது நமக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா வால்யூம் பை மாஸ், ஓகேங்களா, வால்யூம் பை மாஸ். அப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் = வால்யூம் பை மாஸ், ஞாபகம் வச்சுங்க. இப்போ PV/T = C. அப்போ நமக்கு பிவி = ஆர்டி. அப்போ பிவி = ஆர்டியா, எனக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம்ங்கிறது வால்யூம் பர் மாஸ்ன்னு தெரியும். அப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூமை V/Mன்னு போகிறோம். அப்போ பிவி = MRT. இது ஒரு ஸ்டேட் ஈக்குவேஷனுங்க. பிவி = MRTங்கிறது நமக்கு ஸ்டேட் ஈக்குவேஷன், அதாவது மாஸை பொறுத்து. அப்போ நமக்கு என்ன பண்ணுறேன், இப்போ நமக்கு என்ன தெரியும், மாசுங்கிறது N × மாலிகுலர் வெயிட்டு. மேலே பார்த்தோம்ல, மாசுங்கிறது N × மாலிகுலர் வெயிட்டு. அப்போ நமக்கு MRT, பிவி = MRTயா, பிவி = MRT. அப்போ இந்த எம்முக்கு பதிலாக N × மாலிகுலர் வெயிட் இங்கே போட்டேன். அப்போ RT இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா P = N × மாலிகுலர் வெயிட் RT. நமக்கு தெரியும் கேஸ் கான்ஸ்டன்ட் = யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் / மாலிகுலர் வெயிட், ஓகேங்களா. அது வெறும் ஆறுங்க. இது R = நமக்கு 0.268 சம்திங் வரும். அப்போ R = R பார் / மாலிகுலர் வெயிட்டு. அப்போ R பார் = R × மாலிகுலர் வெயிட்டு. அப்போ இங்கே பாருங்கள், R × மாலிகுலர் வெயிட் நமக்கு இங்கே இருக்குது, ஓகேங்களா. அப்போ நமக்கு R பார்னு எழுதிக்கலாம். இப்போ பிவி = NR/T. ஆறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இது ஒரு ஸ்டேட் ஈக்குவேஷன். அப்போ மோல் பேஸ் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் பேஸ் பண்ணி அது ஒரு ஸ்டேட் ஈக்குவேஷன். இது மோல் பேஸ் பண்ணால் நமக்கு மாலிகுலர் வெயிட்டை பொறுத்து சொன்னோம்னா அது மோல் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் 1 kmol ஆஃப் எனி கேஸ், ஓகேங்களா, ஆக்குபை த மாஸ், அதாவது மாஸ் வந்து ஆக்குபை பண்ணணும். நமக்கு M மாஸ் = மாலிகுலர் வெயிட்டு. N மோல்னா N மாலிகுலர் வெயிட், ஓகேங்களா. அப்போ நமக்கு 2 ஸ்டேட் ஈக்குவேஷன் கிடச்சி, ஒன்று மாஸை பொறுத்து, ஒன்று மோலை பொறுத்து. ஐடியல் கேஸ்னால் என்னங்க, ஐடியல் கேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் குறையுங்க, ஓகேங்களா. ஐடியல் கேஸ்னால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் குறையும். இப்போ த கேஸ் விச் சாட்டிஸ்ஃபை த ஸ்டேட் ஈக்குவேஷன் இஸ் கால்டு ஐடியல் கேஸ். நம்ம மேலே பார்த்த 2 ஸ்டேட் ஈக்குவேஷனையும் எந்த ஒரு கேஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த கேஸ் ஐடியல் கேஸ். அப்போ ரியல் கேஸ்னால் என்னங்க, ரியல் கேஸ்னால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அப்போ த கேஸ் விச் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த ஸ்டேட் ஈக்குவேஷன் இஸ் கால்டு ரியல் கேஸ். எந்த கேஸ் வந்து நமக்கு ஸ்டேட் ஈக்குவேஷன், மேலே பார்த்த ஸ்டேட் ஈக்குவேஷனை வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அந்த கேஸ் ரியல் கேஸ், ஓகேங்களா. இப்போ ஐடியல் கேஸ்னால் பார்த்துட்டிங்க, ரியல் கேஸ்னால் பார்த்துட்டிங்க. ஸ்டேட் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணால் அது ஐடியல் கேஸ், ஸ்டேட் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணலைன்னா அது ரியல் கேஸ். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஐடியல் கேஸ், த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் டு பி நெக்லெக்டட். எங்கள் ஐடியல் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் குறையுன்னு சொல்லிட்டோமா, அந்த சமயத்தில் நம்ம என்ன தரணும்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ், அதாவது ஒரு கேஸ்னால் அதில் இன்டர் மாலிகுலர் இருக்குமா, அதுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும் அதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஐடியல் ப்ராசஸ் நமக்கு லாஸ்ட்டில் வந்து நெக்லெக்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். அப்போ வால்யூம் ஆஃப் த மாலிகுல் ஆர் நெக்லிஜிபிள் பை கம்பேரிங் வித் த டோட்டல் வால்யூம் ஆஃப் கேஸ். அப்போ நமக்கு சின்ன சின்ன வால்யூம் மாலிகுல் இருக்கும். அந்த மாலிகுலில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் கேஸ் கன்சிடர் பண்ணுறப்ப நம்ம வால்யூமை நெக்லிஜ் பண்ணிடுவோம்.
அதாவது சின்ன சின்ன மாலிகுலோட வால்யூமை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இது வந்து கேரக்டரிஸ்டிக்கு. அப்போ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸ், மேலே பார்த்தது வந்து கேரக்டரிஸ்டிக்கு, இப்போ பார்க்க போகிறது எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸ். மேலே என்ன பார்த்தோம், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் மாலிகுல் ரெண்டு மாலிகுல் ஏற்பட்ட ஃபோர்ஸு நமக்கு தெரியும்டா மாலிகுலர் ஃபோர்ஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணுவோம். பை செலக்டிங் த லோ ப்ரெஷர் ஃபார் எனி கேஸ் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் கேன் பி நெக்லெக்டட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் எடுத்துகிட்டு லோ ப்ரெஷராக வந்து கன்சிடர் பண்ணேன். அப்போ லோ ப்ரெஷராக கன்சிடர் பண்ணோம்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஃபோர்ஸ் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஹை டெம்பரேச்சர் ஃபார் எனி கேஸ் த வால்யூம் ஆஃப் மாலிகுல்ஸ் கேன் பி நெக்லெக்டட் வித் ரெஸ்பெக்ட் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் கேஸ். அதாவது நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணவே ப்ரெஷர் குறையுதா, அப்போ லோ ப்ரெஷராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறப்ப நமக்கு வால்யூம் வந்து அதிகமாகும், அப்போ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இப்படி இருந்தால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸோட கேரக்டரிஸ்டிக்ங்க. ஸோ தட் லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் எனி கேஸ் பிஹேவ்ஸ் ஐடியல் கேஸ். அப்போ ஐடியல் கேஸ்னால் என்னங்க, லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர், அதாவது லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் எனி கேஸ் பிஹேவ்ஸ் as ஐடியல் கேஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ரியல் கேஸ் பார்த்தோம்னா பை இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயம் நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இட் டிபார்ட்ஸ் பிஹேவியர் ஆஃப் த ஐடியல் கேஸ் அண்ட் ஆக்ட் as a ரியல் கேஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு என்னென்ன நடக்கும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலருக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ரியல் கேஸாக மாற்றிக்கொள்ளும். ஆனால் நமக்கு ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சராக இருந்தப்போ எந்த கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸாக தான் பிஹேவ் ஆகும். ஐடியல் கேஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் நெக்லெக்ட் ஆகிரும். ஓகேங்களா, அப்போ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கம்ப்ரசிபிலிட்டினா என்னென்னா the behavior of gas can be understood by the using the compressibility factor. அப்போ நம்ம கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டரை பொறுத்து நாம் அந்த கேஸ் ரியலாக அல்லது ஐடியல் கேஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு பிவி, அதாவது இசட்டுங்கிறது கம்ப்ரசிபிலிட்டின்னு சொல்லுவோம். நமக்கு இசட் ஈக்குவல் டு பிவி பை ஆர்டி. ஓகேங்களா, விங்கிறது இந்த இடத்துல விங்கிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம். அப்போ பிவி ஈக்குவல் டு இசட் ஆர் பார் டி. ஆர் பார் டிங்க. இப்போ ஆர் பாருங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோல் பேஸ். ஓகேங்களா, நமக்கு மோல் பேஸ். அப்போ நமக்கு பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு தெரியுமா, அப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம இசட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ இசட் ஆர் பார் டி அது வந்து பார்த்தீங்கன்னா பிவி. அப்போ நமக்கு இசட் வந்து ஒன்றானா என்னங்க ஆகும், இசட் ஒன்றாயிருச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிவி ஈக்குவல் டு ஆர்டியாக மாறிடும். அப்போ பிவி ஈக்குவல் டு ஆர்டிங்கிறது நமக்கு என்னங்க, பிவி ஈக்குவல் டு ஆர்டிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ். இங்கே பாருங்கள், பிவி ஈக்குவல் டு இசட் ஆர்டி, இசட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆச்சுன்னா நமக்கு பிவி ஈக்குவல் டு ஆர்டியாக மாறிடும். பிவி ஈக்குவல் டு ஆர்டிங்கிறது நமக்கு ஐடியல் கேஸ். அப்போ கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் இசட் ஒன்று ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஆகும். இசட் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்றா இருந்தால் அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேஸாகவும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டரை பொறுத்து நம்ம ஐடியல் கேஸ் ரியல் கேஸை பிரிக்கலாம். இப்போ த்ரோட்லிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் பின்னாடி வந்து யூஸ் பண்ணுவோம், ரொம்ப முக்கியம். த்ரோட்லிங் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைப் இருக்குது. ஓகேங்களா, பெரிய பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட் வால்வ் வச்சுருப்பாங்க. அப்போ கேட் வால்வ் வச்சுருக்கப்போ கேட் வால்வ் எதுக்குங்க, கேட் வால்வ் ஃபுல்லாக திறந்தா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வர ப்ரெஷரில் அப்படியே நமக்கு வந்துடும். கேட் வால்வ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு திறந்தோம்னா ப்ரெஷர் குறைச்சி விட்ரும். அப்போ த்ரோட்லிங் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரெஷர் குறைக்க. The intention of throttling process is reduce the pressure. அப்போ ப்ரெஷரை குறைக்கிறதுக்கான எனக்கு ப்ராசஸ் தான் throttling process. Throttling can be done by using the throttling. எப்படிங்க வந்து நம்ம வந்து அதாவது செய்யலாம், கண்ட்ரோல் வால்வு அதாவது கண்ட்ரோல் வால்வ்னா பைப்புக்கு நீங்கள் திறப்ப மூடுறது அதே மாதிரி தான். போரஸ் பிளக்னா இப்படி இருக்குங்க, அதாவது சல்லடை மாதிரியாக இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் கெப்லரி டியூப் வந்து நம்ம எஃப்எம்ல நிறையா படிச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வால்வு, போரஸ் பிளக்கு, இது வந்து கெப்லரி டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சைஸு குறைச்சி வேறுபடுத்தினாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் மாறும். இப்போ ப்ரெஷர் நமக்கு முக்கியமான வேலையை த்ரோட்லிங் ப்ராசஸில் ப்ரெஷரை வந்து நம்ம குறைக்கிறது. ஓகேங்களா, டூரிங் த ப்ராசஸ் ப்ரெஷர் கேன் பி ரிடியூஸ்டு பை இன்ட்ரடியூசிங் த ஃப்ரிக்ஷன். ஓகேவா, ஸோ தட் த்ரோட்லிங் இஸ் ஹைலி இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, நான் ப்ரெஷரை எப்படா குறைக்கணும், ப்ரெஷரை நான் எப்படி குறைக்கணும்னா ஃப்ரிக்ஷன் மூலியமாக குறைக்கிறேன். அப்போ நம்ம ஃப்ரிக்ஷன் நடந்தால் அது என்னங்க, இர்ரிவர்சிபிலிட்டினா என்னங்க, நமக்கு இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் உருவாக்குறதுக்கான காரணங்கள். அப்போ த்ரோட்லிங்கிறது இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். த்ரோட்லிங்க்கு எந்த ஒர்க்கும் தேவையில்லை, அது இந்த இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். ஓகேங்களா, ரொம்ப ஞாபகம் வச்சிங்க, ஃப்ரிக்ஷன் மூலியமாக நம்ம ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறோம். இது எங்கடா யூஸ் ஆகுது த்ரோட்லிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் பிளான்ட்டு, ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஒர்க் கேஸ் நெட்வொர்க் எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
அப்போ இங்கே பாருங்களேன், பாய்லர்லேருந்து டர்பைனுக்கு போகுது, டர்பைன்லேருந்து கண்டென்சர், கண்டென்சர்லேருந்து பம்பு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷரை ரிடியூஸ் பண்ணுறதுனால இங்கே பாருங்கள் வால்வு த்ரோட்லிங் யூஸ் பண்ணி இதை கொண்டு வந்து வால்வு மூலியமாக 5 பார் இருக்கிறத நான் வந்து கண்டென்சரில் 2 பார் கொடுக்குறேன். ஓகேங்களா, 5 பார் இருக்கிறத 2 பார் த்ரோட்லிங் வால்யூம் மூலமாக குறைச்சி கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ ஐடியல் கேஸ் த்ரோட்லிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜூல் தாம்சன் ப்ராசஸ் முக்கியமாக நடக்க போகுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மோட்டார் வால்வு. ஓகேங்களா, ஒரு மோட்டார் வால்வு. அப்போ இன்கமிங் இது அவுட் கோயிங். ஓகே, கேஸாக இருக்கலாம். ஓகேங்களா, ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறேன் நான். அப்போ ப்ரெஷர் P1 T1 H1 எடுத்துக்கிறோம். அப்போ ப்ரெஷர் வந்து அவுட்லெட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா P2 T2 H2. ஓகேங்களா, அப்போ நமக்கு தெரியும் ப்ரெஷர் இன்கமிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வெளியே போகிற ப்ரெஷர் குறைவாக இருக்குது. ஏன்னா நம்ம த்ரோட்லிங் ப்ராசஸ் நமக்கு வேலையே என்ன, ரெடியூஸ் த ப்ரெஷர். அப்போ இந்த இதை எடுத்துட்டிங்கன்னா அடிபெட்டிக்னா நமக்கு அடிபெட்டிக்னா நமக்கு PV பவர் காமா ஈக்குவல் டு CO. அடிபெட்டிக் ப்ராசஸில் PV பவர் காமா ஈக்குவல் டு C அந்த மெத்தேடு. அப்ளைங் ஃபர்ஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஒர்க்கு ப்ளஸ் ஃப்ளோ ப்ராசஸ்னால நமக்கு என்தால்பி எடுத்துக்கிறேன். ஃப்ளோ ப்ராசஸ்னால நமக்கு ஒர்க் ஏதாவது இருக்கா, ஒர்க் இந்த இடத்துல எனக்கு 0. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0. அப்போ என்தால்பி வந்து பார்த்தீங்கன்னா 0. என்தால்பி எப்போ 0 ஆகும், ஃபஸ்ட்டு என்தால்பியும் செகண்ட் என்தால்பி 0. அப்போ DHங்கிறது H2 - H1. அப்போ நமக்கு 0 ஆகணும். அப்போ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருந்ததாக 0. அப்போ H1 = H2 இருக்கிறனால மட்டும்தான் எனக்கு DH 0 நடக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ΔW + DH நமக்கு தெரியும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கும் கொடுக்கல, நான் ஹீட்டு வந்து எதுவுமே டிஃப்ரெண்ட் ஆகல. அப்போ DH வந்து 0. DH 0 என்னங்க, நமக்கு DHங்கிறது H2 - H1 ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு H2 ஈக்குவல் டு இந்த பக்கம் H1 போனால் H2 = H1. அப்போ H2 = H1ங்கிறது த்ரோட்லிங் ப்ராசஸில் கான்ஸ்டன்ட். அப்போ என்தால்பிங்கிறது நமக்கு த்ரோட்லிங் ப்ராசஸில் மாறாது. முக்கியமான வச்சுங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2019 2 டைம் அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2019. அப்போ நமக்கு த்ரோட்லிங் ப்ராசஸில் என்தால்பி சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, இப்போ என்தால்பி பார்த்துருக்கோமா, அடுத்து வந்து பாருங்கள். அப்போ நமக்கு ஒர்க் கிடையாது, நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஓகேங்களா, டியூரிங் த ப்ராசஸ் என்தால்பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எனி கேஸ். இப்போ ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு என்ன தெரியும், DH = 0. DHங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், CP டெல்டின்னு. ஓகேங்களா, CP டெல்டின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் முன்னாடி, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, DHங்கிறது CP டெல்பி, DUங்கிறது CV டெல்டின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும். அப்போ நமக்கு CPங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அதாவது வாட்டரை பொறுத்த வரைக்கும் 4வும், CP வந்து பார்த்தீங்கன்னா கேஸை பொறுத்த வரைக்கும் 1.005 kJ/kg இருக்கு. அப்போ CP வந்து பாசிட்டிவ். அப்போ டெல்டி நமக்கு என்னங்க நடக்குது, ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெல்டி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 1 டெம்பரேச்சர் 2 அப்படியே இருக்குது. நான் எதுவுமே ஹீட்டு எதுவுமே பண்ண போகிறது கிடையாதுங்க. வர டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வர டெம்பரேச்சர் அப்படியே நான் வந்து எதுவுமே மாற்ற போகிறதில்ல, ப்ரெஷரை மட்டும்தான் நான் த்ரோட்லிங் ப்ரெஷரில் குறைக்க போகிறேன். அப்போ டெம்பரேச்சர் வந்து ஈக்குவல். அப்போ நமக்கு ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும் என்தால்பி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆகும், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டாகவும் இருக்குது. இதில் த்ரோட்லிங் ப்ராசஸில். அப்போ த்ரோட்லிங் ப்ராசஸில் எனக்கு என்தால்பி அண்டு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அதாவது ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ரியல் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஐடியல் கேஸ் மாதிரி இருக்காது. ஓகேங்களா, அப்போ ரியல் கேஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், த்ரோட்லிங் ப்ராசஸ் எங்கே நடக்குதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் பிளக். ஓகேங்களா, அதாவது ஒரு சின்ன வேலி கம்பி மாதிரி இருக்கும். அப்போ இன்கமிங் ப்ரெஷர் வந்து P1 ஆகும், இன்கமிங் டெம்பரேச்சர் T1 ஆகும், இன்கமிங் என்தால்பி H1 ஆகும். அப்போ நமக்கு அவுட் கோயிங் வந்து பார்த்திங்கன்னா P2 ஆகும், T2 ஆகும், H2 ஆகும் இருக்கும். ஓகேங்களா, நமக்கு அவுட் கோயிங். அப்போ ப்ரெஷர் வந்து P1 அதிகமாகவும் இருக்கும், P2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வேலையை த்ரோட்லிங் ப்ராசஸில் ப்ரெஷரை குறைக்கிறது. ஓகேங்களா, அப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், நம்ம மூணு வகையான ப்ராசஸ் எடுத்துக்கணும். 3 டைம் இது பாருங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஹை ப்ரெஷர். அப்போ இந்த ப்ராசஸ் இப்படி நடக்குது, ப்ராசஸ் இப்படி போகுங்க. இப்போ இது ஹை ப்ராசஸ்லேருந்து நமக்கு த்ரோட்லிங் ப்ரெஷர் லோ ப்ராசஸ். அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர். ஓகேங்களா, அப்போ ப்ராசஸ் இப்படி நடக்குது. ஓகேங்களா, அதாவது இது ஹை ப்ரெஷர், இது லோ ப்ரெஷர். ஓகேங்களா, நமக்கு தேவை ஹை ப்ரெஷர்லேருந்து நான் ப்ரெஷரை குறைக்கிறதா வேலை. ஓகேங்களா, அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து கிடைக்குது. எப்படின்னு பார்க்குறீங்க பாருங்களேன். நான் இந்த இது எடுத்துக்கிறேன். இந்த இதை எடுத்தோன்னா நமக்கு தெரியும் த்ரோட்லிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா என்தால்பி வந்து ஓகேங்களா, அதாவது ஐடியல் கேஸில் தான் வந்து நமக்கு டெம்பரேச்சரும் என்தால்பி கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ரியல் கேஸை பொறுத்த வரைக்கும் என்தால்பி மட்டும் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இப்போ நான் இந்த ஜோன் எடுத்துக்கிறேன். இந்த ஜோன் எடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல டெம்பரேச்சரும், இந்த இடத்துல ஹை ப்ரெஷர், இந்த இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த லைன் எடுத்துக்கிறேன், இந்த லைன் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 3 லைன் நம்ம எடுத்துட்டோம்னா ஓகேங்களா, ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டிபி டயக்ராம். ஓகேங்களா, இது டிபி டயக்ராம். அப்போ நான் டிபி டயக்ராமில் ஒரு ஸ்லோப் எடுக்கிறேன். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ΔP ஆகும், ΔT. அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், ΔT/ΔP பார்க்குறோம். எப்போ நமக்கு என்தால்பி கான்ஸ்டன்ட் ஆகிறப்ப. அப்போ நமக்கு வந்து ஒரு ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது ஸ்லோப் ஆஃப் த டெம்பரேச்சர் லைன் டிவைடட் பை
ப்ரெஷர் லைன் ஓகேங்களா. அப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லோப் எடுக்கிறீங்க பாருங்கள், இந்த ஸ்லோப்பை நீங்கள் எடுத்துக்கங்க. இது எடுத்துகிட்டா நமக்கு என்ன தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெல்பி, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெல்டி. அப்போ டெல்டி பை டெல்பி இஸ் ஈக்குவல் டு ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் மியூ ஆர் மியூ ஜே. ஜேங்கிறது நமக்கு ஜூல் தாம்சன், அப்போ மியூ ஜேன்னு ஞாபகம் வச்சுக்கோ. dt divided by dp is equal to constant enthalpy equal to mu j. இது வந்து ஜூல் எப்சன், அதாவது ஜூல் தாம்சன் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த கான்ஸ்டன்ட் என்டால்பி லைன் இன் டிபி டயக்ராம் இஸ் கால்டு த ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட். மேலே பார்த்தோம்னா அதே தான். அதாவது டிபி டயக்ராம்னா நமக்கு கான்ஸ்டன்ட் என்டால்பியாக இருக்கிறப்ப அந்த டோ டி டிவைட் பை டோபிங்கிறது நமக்கு ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் ஓகேங்களா. இப்போ ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு தான் நம்ம இன்வெர்ஷன் கர்வ்லாம் சொல்ல போகிறோம் ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு இந்த இடத்துல என்னங்க, ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு போகுது, ஆனால் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதிகரிக்குது. ஏன்னா நமக்கு இது டெம்பரேச்சர் 1ன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது டெம்பரேச்சர் 2 ஓகேங்களா. அப்போ நம்ம இது வரைக்கும் அதிகரிச்சிட்டே போகுது ஓகேங்களா. அப்போ நமக்கு இது வரைக்கும் அதிகரிச்சிட்டே போகுது, அப்போ ப்ரெஷர் வந்து குறைஞ்சிட்டே போகுது. அப்போ டெல்டிங்கிறது நமக்கு என்ன, T2 மைனஸ் T1. அப்போ T2 வந்து அதிகமாக இருக்கும், T1 கம்மியாக இருக்குது, அப்போ இது பாசிட்டிவ். ஆனால் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, அப்போ P2 மைனஸ் P1னா நெகட்டிவில் வரும் ஓகேங்களா. அப்போ நமக்கு இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, where the Joule-Thomson coefficient is 0 is known as inversion point. The locus of inversion point is known as an inversion curve. அப்போ நமக்கு ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் எங்கே 0 ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஷன் பாயிண்ட்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட் போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஷன் கர்வ்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் எங்கெங்கே 0 ஆகும் நமக்கு தெரியும். ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் டோ டி டிவைட் பை டோ பி ஈக்குவல் டு 0. அப்போ எப்போங்க நமக்கு 0 ஆகும், இங்கே பாருங்கள் மேலே டெம்பரேச்சர் வந்து ஈக்குவல் ஆனால் நமக்கு டோட்டிங்கிறது என்னங்க, டோட்டிங்கிறது T2 மைனஸ் T1 ஓகேங்களா. இப்போ P2 மைனஸ் P1 ஓகேங்களா. நமக்கு நம்மளுடைய வேலையே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரை குறைக்கிறது. அப்போ நமக்கு எப்படி 0 ஆகும், 0 பை எனி நம்பர் 0 ஆகலாம் ஓகேங்களா, 0 பை எனி நம்பர். அப்போ நமக்கு டெம்பரேச்சர் எந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கோ, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது T2 ஈக்குவல் டு T1 எந்த இடத்துல ஆகுதோ அந்த கர்வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் 0வாக இருக்கும். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்லோப் இப்படி இருக்கும். அப்போ இது டெம்பரேச்சருங்களா T2, இது T1. அப்போ T2க்கு டிஃப்ரெண்ட் 0, அப்போ 0 பை எனி நம்பர் 0. அப்போ ப்ரெஷர் வந்து எடுத்தோம்னா நமக்கு டோ டி டிவைட் பை டோ பி. அப்போ இந்த ஸ்லோப்பை நம்ம எடுத்தோம்னா நமக்கு 0 தான். அப்போ அந்த 0ங்கிறது எந்த இடம் கண்டுபிடிக்கணுங்க, நமக்கு எந்த இடங்க 0, இங்கே பாருங்கள் நமக்கு இந்த இடம் 0. அப்போ இந்த இடங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்வெர்ஷன் பாயிண்ட்டு, இந்த இடம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0. அப்போ இது வந்து இன்வெர்ஷன் பாயிண்ட் ஓகேங்களா. இந்த இடம், அதாவது இந்த இடம், அதாவது டெம்பரேச்சர் வந்து அந்த இடத்துல இதாகிற இடம், டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா T1 ஈக்குவல் டு T2 ஆகிற இடம், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஷன் பாயிண்ட். அப்போ அந்த இன்வெர்ஷன் பாயிண்ட் இருக்கிற இடத்துல நமக்கு அந்த கர்வு போச்சுன்னா, கர்வு போதில் அது இன்வெர்ஷன் கர்வ் ஓகேங்களா, அது இன்வெர்ஷன் கர்வ் ஓகேங்களா, அது இன்வெர்ஷன் கர்வ். அது எப்படி வரைஞ்சிருப்போம்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இப்படி குறிச்சிருப்போம் இன்வெர்ஷன் கர்வுன்னு. நமக்கு அந்த பாயிண்ட் வழியாக போகிற கர்வு தான் வந்து இன்வெர்ஷன் கர்வ் ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் 0 ஆகும், இங்கே 0 ஆகும், இங்கே 0 ஆகும். அப்போ அது வழியான ஒரு கர்வு விளைஞ்சுன்னா அது இன்வெர்ஷன் கர்வு. அந்த இன்வெர்ஷன் கர்வு போய் நமக்கு ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சர் மீட் ஆகுது இல்லை, அதாவது டெம்பரேச்சர் ஸ்லோப்பில், அதாவது டெம்பரேச்சர் ஸ்லோப் இல்லை ஒய்ங்கிற கிராப்பில், டெம்பரேச்சர் கிராப்பில் வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லை. எனக்கு இந்த இடத்துல வந்து μ0. அப்போ நான் அதை வச்சு வந்து இது வரைகிறேன், கர்வு வரைகிறேன். அப்போ அது இன்வெர்ஷன் கர்வு. அப்போ இந்த இன்வெர்ஷன் கர்வு இந்த இடத்துல எனக்கு மீட் ஆகுது இல்லை, அதாவது ஒய்ங்கிற ஆக்சிஸில் வந்து மீட் ஆகுதில்ல. அப்போ இது வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் இன்வெர்ஷன் டெம்பரேச்சர். ஏன்னா வந்து இன்வெர்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இன்வெர்ஷன் டெம்பரேச்சர். அப்போ இது மேக்ஸிமம் இன்வெர்ஷன் டெம்பரேச்சர், இது மினிமம் இன்வெர்ஷன் டெம்பரேச்சர். புரியுதுல்லைங்க. நமக்கு வந்து இந்த இடத்துல 0, இந்த இடத்துல ஏங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா μ0 டோ டி பை டோ பி. அப்போ T2 ஈக்குவல் டு T1. அப்போ இந்த இடத்துல 0. அதை வச்சு நான் ஒரு லைன் வரைஞ்சா அது இன்வெர்ஷன் கர்வு. அப்போ அதை வச்சு லைன் வந்து இன்வெர்ஷன் கர்வு. அந்த இன்வெர்ஷன் கர்வோட கர்வு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒய்ங்கிற கிராஃபில் போய் மீட் பண்ணுற இடம் மேக்ஸிமம் இன்வெர்ஷன் டெம்பரேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இன்வெர்ஷன் டெம்பரேச்சர் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்களேன், அடுத்து வந்து பாருங்களேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் dt டிவைட் பை dp h கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப நமக்கு நெகட்டிவ். எங்கெங்கே நமக்கு நெகட்டிவ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும், நமக்கு ப்ரெஷர் குறையணும், அப்போ நெகட்டிவ் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் மேலே இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கணும், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவாக இருக்கணும். அப்போ என்ன நடக்கும், நமக்கு டெல்டிங்கிறது T2 மைனஸ் T1. அப்போ T2 அதிகமாக இருக்கணும், T1 கம்மியாக இருக்கணும், அப்போ அந்த இடத்துல பாசிட்டிவ் வரும். அப்போ நமக்கு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
P2 மைனஸ் P1 பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரெஷர் குறையணும், P2 வந்து பார்த்தீங்கன்னா P2 வந்து கம்மியாக இருக்கணும், P1 வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ். அப்போ ப்ளஸ் பை பாசிட்டிவ் பை நெகட்டிவ் போட்டால் நெகட்டிவ் வரும். அப்போ நமக்கு டெம்பரேச்சர் எங்கே அதிகரிக்குதோ ப்ரெஷர் எங்கே குறையுதோ அந்த இடத்துல நமக்கு ஜூல்-தாம்சன் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவாக மாறும். அது எந்த இடங்க? அது இந்த ஜோனுக்குள்ளேங்க. நமக்கு இந்த ஜோனுக்குள்ளே, இந்த ஜோனில் பாருங்கள் டெம்பரேச்சர், இந்த ஜோனில் டெம்பரேச்சர் பாருங்கள். இப்போ இது T1 ஆகவும் இது T2 எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ப்ரெஷர் பாருங்கள் P1 ஆகும், இந்த இடத்துல ப்ரெஷர் பாருங்கள் P2. அதாவது இது ப்ரெஷர் அதிகம், இந்த ப்ரெஷர் குறைவு. அப்போ நமக்கு T2 மைனஸ் T1 டிவைடட் பை P2 மைனஸ் P1. அப்போ இது பாசிட்டிவாக இது நெகட்டிவாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மியூ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆயிரும். மியூங்கிறது நமக்கு ஜூல்-தாம்சன் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் ஆச்சுன்னா நமக்கு என்னங்க ஆகுது? அப்போ T2ங்கிறது நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குங்களா, ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல ஹீட் ஜோன் என்னங்க இருக்கும்? ஹீட்டிங் ஜோன் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹீட் ஆகும். இப்படி இருந்தால் இன்புட் நமக்கு இப்படி வர்றப்போ இருந்தால் நமக்கு ஹீட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஜூல்-தாம்சன் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவாக இருந்தால் அது ஹீட்டிங் ஜோன். அப்போ இது வந்து ஹீட்டிங் ஜோன். ஓகேங்களா? அப்போ ஜூல்-தாம்சன் இஸ் நெகட்டிவ், டெம்பரேச்சர் வில் இன்க்ரீஸ். சொன்னால டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும், த்ரோட்லிங் ப்ராசஸ் தட் இஸ் கால்டு ஹீட்டிங் ஜோன். ஓகேங்களா? டெம்பரேச்சர் அதிகமாகி அந்த இடத்துல ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. அப்போ தான் நமக்கு ஜூல்-தாம்சன் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவாக மாறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட்டிங் ஜோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அட் இன்வர்ஷன் பாயிண்ட் டூரிங் த்ரோட்லிங் ப்ராசஸ் டெம்பரேச்சர் ரிமைன் கான்ஸ்டன்ட் as ideal gas. அப்போ ஜீரோ, மியூ ஜீரோ. நம்ம முன்னாடி மேலேயே பார்த்துட்டோம். மியூ ஜீரோங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பாயிண்டில் நடக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு கருவு வரைஞ்சி அந்த இன்வர்ஷன் கருவு, அந்த இன்வர்ஷன் கருவு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ங்கிற கிராஃபில், அதாவது ஒய் ஆக்சில் கொண்டு போய் மீட் ஆகிறோட இன்வர்ஷன் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் சொன்னோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுன்னு சொன்னோம். அப்போ வேர் ஜூல்-தாம்சன் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் ஆல்சோ டிக்ரீஸ். இஸ் கால்டு கூலிங் ஜோன். இட் கால்டு கூலிங் ஜோன். அப்போ நமக்கு என்ன நடக்கும்? இது பாசிட்டிவ், அதான் நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ நமக்கு என்ன நடக்குங்க? T2 மைனஸ் T1. அப்போ நமக்கு பாசிட்டிவாக நடக்கணும். அப்போ என்ன நடக்குன்னு எந்த இடத்துல நம்ம காட்டுறோம் வாங்க. இப்போ எந்த இடத்துல பாசிட்டிவ் நமக்கு? இந்த பாருங்களேன் டயக்ராமை. இங்கே பாருங்க, இது வந்து கூலிங் ஜோன். ஓகேங்களா? இது வந்து கூலிங் ஜோன். ஒரே நிமிஷம் இருங்க. Where the Joule-Thomson coefficient is positive, temperature will decrease, pressure also decrease. It's called cooling zone. ஓகேங்களா? அப்போ நமக்கு டெம்பரேச்சர் குறையிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா T2 மைனஸ் T1 வந்து பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சிருக்கு, இது அதிகமாக இருக்குது. அப்போ நெகட்டிவில் இருக்கும் மேலே. ப்ரெஷர் குறையிறப்போ அப்படி தான், P2 மைனஸ் P1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நெகட்டிவில் இருக்கும். அப்போ நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். அப்போ ஜூல்-தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவ். அது எந்த இடத்துலைங்க நமக்கு நடக்கும்? அது எப்போ நடக்குன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஜோன் பாருங்கள். அதாவது நமக்கு இன்வர்ஷன் பாயிண்ட் வச்சு வரைஞ்சோம்ல, இன்வர்ஷன் பாயிண்ட்டுக்கு கீழே, அப்போ மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு கீழே. அப்போ இது கூலிங் ஜோன். அப்போ நமக்கு இன்வர்ஷன் பாயிண்ட் இங்கே இருக்குது, இது இன்வர்ஷன் கர்வு, இது மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். அப்போ நமக்கு மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சர் கீழே கூலிங் ஜோன் உருவாகுது. இங்கே பாருங்கள், டெம்பரேச்சரும் குறைஞ்சிட்டே வருது, ப்ரெஷர் ஆல்சோ குறைஞ்சிட்டே வருது. அப்போ ரெண்டுமே குறையிறப்ப ரெண்டுமே நெகட்டிவ் ஆச்சுன்னா ஜூல்-தாம்சன் கோஎஃபிஷியன்ட் நமக்கு பாசிட்டிவாக ஆகும். ஓகேங்களா? அப்போ நமக்கு கூலிங் ஜோன் இங்கே இருக்கும். ஓகேங்களா? நமக்கு ஹீட்டிங் ஜோன்னா என்ன? டெம்பரேச்சர் அதிகமாகணும், ப்ரெஷர் குறையணும். ஓகேங்களா? கூலிங் ஜோன்னா என்ன? ரெண்டுமே குறையணும். ரெண்டுமே குறைஞ்சதுன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் இங்கே போகிற டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சர் கீழே இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல கூலிங் நடக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குறைஞ்சி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்த அந்த ஜோன் குறிப்பிட்ட இருக்குங்க. ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் 5 பாரா, டெம்பரேச்சர் 200 கெல்வினா அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிக்க வேண்டியது ஹீட்டிங் ஜோன், கூலிங் ஜோன், இன்வர்ஷன் பாயிண்ட், இன்வர்ஷன் கர்வு, மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். அப்போ நமக்கு கூலிங் ஜோன் பார்த்துட்டோம். ஓகேங்களா? கூலிங் ஜோன்னா என்ன? நமக்கு ரெண்டுமே வந்து குறையும், ப்ரெஷரும் குறையும், டெம்பரேச்சரும் குறையும். அப்போ பாசிட்டிவாக இருக்கும் Joule-Thomson coefficient. Inversion curve is intersecting the temperature axis in graph is known as maximum inversion temperature. அதாவது நான் வந்து இன்வர்ஷன் பாயிண்டில் வச்சுட்டு ஒரு இன்வர்ஷன் கர்வ் வரைகிறப்ப இன்வர்ஷன் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் போய் நம்ம கட் பண்ணுறப்ப அந்த இடம் மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சர் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம். நமக்கு டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஆல்ரெடி தெரியும், ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம் தெரியும். ஓகேங்களா? அப்போ கூலிங் எஃபெக்ட் வில் பி ப்ரொடியூஸ்டு. எப்போங்க கூலிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? இன்வர்ஷன் டெம்பரேச்சர் கீழே இருக்கிறப்ப.
in throttling process when throttling is conducted below the maximum inversion temperature provided Joule-Thomson coefficient is positive. அப்போ எனக்கு Joule-Thomson coefficient பாசிட்டிவாக இருந்தால் எனக்கு கூலிங் நடக்கும். அப்போ எந்த டெம்பரேச்சர் நடக்கும்? மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சர் கீழே தாங்க இருக்கணும். அப்போ நமக்கு த்ரோட்லிங் ப்ராசஸ் அந்த இடத்துல நடந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். கூலிங்னா என்னங்க, இன்புட் வரதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 2013 இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ நமக்கு தெரியும் த்ரோட்லிங் ப்ராசஸில் நமக்கு ஜூல்-தாம்சன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது mu = dt / dp. அப்போ 0. அது 0வாக இருந்தால் இன்வர்ஷன் பாயிண்ட்டுங்கிறனா கூலிங்லேருந்து, அதாவது ஹாட்லேருந்து கூலிங்காக மாறுது. அப்போ நமக்கு ஜூல்-தாம்சன் நெகட்டிவாக இருந்தால் நமக்கு என்னங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் ஜோன். இப்போ ஜூல்-தாம்சன் பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு என்னங்க, பாசிட்டிவ்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் குறையிறது. அப்போ அந்த இடத்துல கூலிங் ஜோன், அது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. ஒரு டைம் நீங்கள் 2 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிபி டயக்ராமில் எந்த மாதிரியான கொஷின் கொடுத்தாலும் எழுதிடலாம். இப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 லா பார்த்தோம். ஃபஸ்ட்டு அவகாட்ரோ லா, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரோட்லிங் ப்ராசஸ் பார்த்துட்டோம். ஐடியல் கேஸுக்கு பார்த்தோம். ஐடியல் கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரோட்லிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா என்தால்பி அண்டு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரியல் கேஸுக்கு நமக்கு த்ரோட்லிங் ப்ராசஸ் அப்போ என்தால்பி மட்டும்தான் கான்ஸ்டன்ட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூல்-தாம்சன் கோஎஃபிஷியன்ட் ஒன்று உருவாக்குறோம். அப்போ ∂T / ∂P, அதாவது dt / dp கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப நமக்கு 0வாக இருக்கிறப்ப என்ன, பாசிட்டிவாக இருக்கிறப்ப என்ன, அதாவது ஜூல்-தாம்சன் பாசிட்டிவாக இருக்கிறப்ப என்ன, ஜூல்-தாம்சன் நெகட்டிவாக இருக்கிற என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது பார்த்துருக்கோம். இப்போ 3 ஈக்குவேஷன் நம்ம பார்க்கணுமா? என்னென்ன ஈக்குவேஷன்னா வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு வந்து பிஹேவியர் ஆஃப் ஐடியல் ரியல் கேஸ் தான் பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த PV = RT இந்த ஈக்குவேஷனை தான் மாற்றி எழுதிருப்பாங்க. அப்போ வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், PV = RT. அப்போ P + A/V² V - B RT. இப்போ வால்யூம் வந்து நம்ம மோலில் எடுத்தோம்னா இது மாசில் இருக்கும். இப்போ நம்ம மோலில் எடுத்தோம்னா P + A/V² V பார், அதுவும் V பார் தான், V பார் - B R0T. அப்போ நமக்கு கேஸ் ஈக்குவேஷனால் இது வந்து பார்த்திங்கன்னா வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். கேஸ்னால நமக்கு PV/RT தான் வந்து அந்த ஈக்குவேஷன் தான் சுற்றிட்டு இருக்கும். வைரல் ஈக்குவேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா 2018 கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்னென்னு கேட்குறான். இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு நமக்கு என்னன்னு கேட்குறான். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து பார்த்திங்கன்னா இப்படியே கொடுத்துட்டான். அப்போ நமக்கு வைரல் ஈக்குவேஷன் எங்கே இருக்குன்னு தெரியும்? ஐடியல் கேஸில், ரியல் கேஸில் இருக்கும். அப்போ PV = RT. எனக்கு RT இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு மீதி இது வந்து வைரல் ஈக்குவேஷனாக நமக்கு வைரல்னால் இப்படி சுற்றி வச்சுருப்போம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா B + B1V + B2V3 B3 V3 நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைனோட பார்க்க தேவையில்லை. அப்போ நம்ம வைரல் ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? B1 B2 B3 வந்தால் வைரல் ஈக்குவேஷன்ரா. அப்போ பியாட்லி பிரிட்ஜ்மேன் ஈக்குவேஷன் இதுவும் அதே மாதிரி தாங்க, PV = RT அந்த மாதிரி தான். அப்போ P = R0T 1 - C / V bar² V bar + B - A V bar². அப்போ ஈங்கிற வேல்யூ C/V bar T³. Bங்கிறது B0 1 - B/V. ஏங்கிறது A0 1 - AV. ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த 3 ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா 3 ஈக்குவேஷன் ஒன்று வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து 2018 கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நோட்ஸ் எடுத்துங்க. ஓகேங்களா? இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியல் கேஸ் பிஹேவியர் முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க நம்ம கொஸ்டின் பார்ப்போம். வாங்களேன், கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியுங்க. பார்த்தீங்கன்னா which one of the following property remain unchanged real gas? பார்த்தீங்களா? ரியல் கேஸ் டூரிங் த ஜூல்-தாம்சன் ப்ராசஸ். ரியல் கேஸ்னால் நமக்கு தெரியும் என்தால்பி மட்டும்தான். அப்போ H ரெஃபர்ஸ் த ஹீட்டு, T ரெஃபர்ஸ் த டெம்பரேச்சர். தென் த்ரோட்லிங் ப்ராசஸில் என்ன நடக்கும்? H1 = H2. ஐடியல் கேஸ்னு கொடுத்தானா T1 = T2 நடக்கும். ஓகேங்களா? ரியல் கேஸ் கொடுத்தானா என்தால்பி மட்டும் நடக்கும். இப்போ 2018 பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் PV = RT B0 B1 B2 B3. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வைரல் ஈக்குவேஷன். இப்போ 2014 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு the heating of gas at constant pressure is governed by constant pressure. நமக்கு என்னங்க, ஃபஸ்ட்டு வந்து பாயில் ஆனால் P/1/V. அப்போ V directly proportional Tங்கிறது நமக்கு சார்லஸ் லா. அப்போ இந்த இடத்துல தான் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்போ அது வந்து சார்லஸ் லா. ஓகேங்களா? அப்போ 2013 பாருங்க, ஃபார் அச்சீவிங் த கூலிங் எஃபெக்ட் த ஜூல்-தாம்சன் எக்ஸ்பென்ஷன் இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் மஸ்ட் பி பிலோ. அப்போ கூலிங் வேணும். நமக்கு என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சரோட கீழேயா இருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட் படித்தா ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 2021 வரைக்கும் 2-3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா TNPSC AE GS ஒன்லிங்கிற சேனல் ஆரம்பிச்சிருப்போம். அதில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கில் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம், பாய். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 மணிக்கு இந்த வீடியோ நமக்கு வந்துடும். அப்போ நம்ம 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். ஓகே, பாய்.